ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜே பார்வதி பிக் பாஸ் சீசன் 9 கண்டென்ட் குயின் அப்படி சொல்லி ஆகலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த வார்த்தையை சொன்னால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கோவம் வரும். என்ன அப்போலாம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு மற்றவங்கள பண்ணால் சொல்லலாம். சரி, இப்போ என்னென்னா விஜே பார்வதி நேற்று வந்து ரெட் கார்டு வாங்கி விஜே பார்வதி அண்ட் கமருதி 2 பேருமே வெளியே போனாங்க. ஸோ நிறைய பேர் வந்து விஜே பார்வதி எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போய் பார்க்கும்போது அவங்க சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது எப்படின்னா அவங்க சொல்லலை இன்னும். அவங்களுக்காக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வரும்ல, அதை வந்து எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அன்ஃபேர் ரெட் கார்டு சபரி பார்வதி அட்டாக் பண்ணப்போ ஒன்றும் பண்ணல. ஏன் சாண்ட்ராவும் பாரு அட்டாக் பண்ணாங்க அப்போவும் ஒன்றும் சொல்லலை. பாரு பண்ணது தப்பாகவே இருந்தாலும் சாண்ட்ரா இஸ் ஓவர் ஆக்டிங், அது கூட தெரியாமல் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் அன்ஃபேர். ஒரு எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்துருக்கலாம். இட்ஸ் அன்ஃபேர் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க ஷேர் பண்ணதை நம்ம விஜே பார்வதி அவங்களுடைய சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்னொன்று என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பரான வார்த்தைகள். அது என்னென்னா மற்றவங்க வெறுக்கிறது வந்துட்டு நினச்சி நான் வந்து கவலைப்பட்டதே கிடையாது. மற்றவங்க என்னை வெறுக்கிறத வந்து நான் நினச்சி கவலைப்பட்டதே கிடையாது. உண்மை என்னென்னா அவங்க வெறுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தங்க வந்து டைலாக் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த இதில். என்னென்னா இதை மட்டும் என்றைக்குமே இழந்துடாத, மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் இருக்கிறது அவன் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா ஊர் 1000 பேசுகிறவன் பேசிகிட்டே இருப்பான். நம்ம அதை காது கொடுத்து கேட்டுருந்து அங்கே தான் நின்றுட்டுருப்போம். பேசுகிறவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு நம்ம பாட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம். இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃபுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி நம்ம வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் சுற்றிகிட்டே இருப்பான். அவனுக்கு வேறு வேலையே கிடையாது, இதுதான் அவனுக்கு வேலையே. நம்ம திரும்ப அவன் என்ன சொல்கிறான், இவன் சொல்லிடுவானோ, இவன் இதை செஞ்சிருவானோ, இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ, இதை செய்யக்கூடாது இப்படின்னு நினச்சோன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். சரிங்களா? அதனால் வந்துட்டு எதை கேட்கணுமோ அதை காதில் கேட்டுக்கணும். எதை கேட்கக்கூடாதுன்னு நம்ம மனசு சொல்லுதோ அதை கேட்காம, சப்போஸ் கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சுன்னு இந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்சு போச்சு. இல்லையா அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்தாவே போதும், பிரச்சனை சால்வ்டு. அவன் பேசி கடைசியில் டயர்டே ஆகாமலே போயிடுவான். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னொன்று வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. என்னென்னா அதனால தான் அவங்களுக்கு ப்ரொமோவதின்னு பேர். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்தது தான். அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா 320 ப்ரொமோவில் வந்துட்டு 220 ப்ரொமோ வந்துட்டு நம்ம விஜே பார்வதி தான் வந்திருக்காங்கன்ற விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்ல, எப்படி இருக்கும்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டென்ட்டை கொடுத்து என்னென்னமோ பண்ணி இவங்ககிட்ட வந்து கேமே இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் வந்துட்டு 2 டாஸ்கில் ஒரு டாஸ்க்கை வின் பண்ணி என்னத்தை அவ்வளோ பண்ணியும் கடைசியில் வந்து பிக் பாஸ் கூட பேசாமல் அப்படியே நான் வழி அமிச்சாங்க பாருங்கள். உள்ளே யாருமே வரல பாருங்கள். அதாவது ரெட் கார்டு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் கூட வந்து அவங்க வன்மத்தை கொட்டுறதுக்கு உள்ளே இருந்துட்டாங்க தவிர வெளியே வந்து விஜய் பார்வதி பக்கம் யாருமே வரல. அட்லீஸ்ட் பிக் பாஸ் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அவங்களுக்கு மன நிம்மதியாக இருந்திருக்கும். ரைட், இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி சப்போர்ட் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இன்னொன்று வந்துட்டு பார்வதியுடைய நிலைமைக்கு கண்டிப்பாக இந்த சொசைட்டி பதில் சொல்ல வைப்போம். என்ன பண்ணாங்க சபரி பண்ணதெல்லாம் என்னென்னு சொல்கிறீங்க? ஒரு கண்ணை அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருந்தான், அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. இப்போ நம்ம ரெட் கார்டை தூக்கி காட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க இன்னொருத்தங்க ஷேர் பண்ணதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவு கோபம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஏன்னா மனதார வந்துட்டு 100% எஃபர்ட்டை போடுறாங்க. அதனால தான் சும்மா வந்து எக்ஸ்கண்டன்ஸ்லாம் வந்து சொல்லிட மாட்டாங்க. ஒரு பொண்ணால் தான் இந்த மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு பொண்ணால் தான் இந்த ஷோவே ரன் ஆச்சு அப்படின்ட்டு சும்மா வாய்க்கு வந்து ஒரு டக்குலாம் சொல்ல முடியாது. அதையும் எல்லாருமே ஆன்னு பார்த்தாங்க. ஏன்னா இல்லை இங்கே இருக்குது, என்ன பண்ணுறது, கடைசியில் வந்து இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு சில பெரிய யூடியூப் சேனலே வந்து முன்னாடியே போட்டதை வந்து நான் பார்த்தேன். நீங்களாம் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். அவங்க வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நம்ம தான் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண தவறிவிட்டு ஆக்சுவலாக தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம மக்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து இப்படி ஆகிப்போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.